ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनदारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यानदेशरायिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्रम की श्रील प्रभुपाद की गुरुदेव की 7.29 जरामरण मोक्षाय मामाश्रित्य यजन्ति ये ते ब्रह्म तद्विदो कृष्णम् अध्यात्मं कर्मशाखिलम् जरामरण मोक्षाय मामाश्रित्य यजन्ति ये ते ब्रह्म तद्विदो कृष्णम् अध्यात्मं कर्म चाखिलम्। हाँ पढ़ी। जरामरण मोक्षाय मामाश्रित्य यजन्ति ये ते ब्रह्म तद्विदो कृष्णम् अध्यात्मं कर्म चाखिलम्। माता जी நீங்க டிரான்ஸ்லேஷன் படிங்க ஃபர்ஸ்ட். ஹரே கிருஷ்ணா. முதுமையிலும் அரங்கத்திலும் விடுபட முயலும் அறிவுடையோர் பக்தி தொண்டின் மூலம் என்னிடம் அடைக்கலம் புகுகின்றனர். திவ்யமான செயல்களை பற்றி அனைத்தையும் அறிவதால் அவர்கள் உண்மையில் பிரம்மனே. ஓகே. நீங்க படிங்க பாருங்க. மாறி பாருங்க. பர்பட்ல ஃபர்ஸ்ட் பரா படிங்க. There is no birth, death, old age and disease for the spiritual body. So one who attains a spiritual body becomes one of the associates of the Supreme Personality of Godhead and engages in eternal devotional service is really liberated. Aham Brahmasmi, I am spirit. It is said that one should understand that he is Brahman's spirit soul. This Brahman conception of life is also in devotional service as described in this verse. The pure devotees are transcendentally situated on the Brahman platform and they know everything about transcendental activities. Okay, thank you. Bravo, படிங்க நீங்க போய். தமிழ்ல படிங்க. இரண்டாவது paragraph. ஹரே கிருஷ்ணா. பகவானின் திவ்யமான தொண்டில் தங்களை ஈடுபடுத்தும் 4 வித தூய்மையற்ற பக்தர்கள் தாங்கள் விரும்பிய குறிக்கோளை அடைகின்றனர். மேலும் முழுமுதற் கடவுளின் கருணையினால் பூர்ண கிருஷ்ண உணர்வை அடையும் போது அவர்கள் பரமபுருஷருடனான ஆன்மீக உறவினை உண்மையில் அனுபவிக்கின்றனர். ஆனால் தேவர்களை வழிபடுவோர் முழுமுதற் கடவுளின் உன்னத லோகத்தை ஒருபோதும் அடைவதில்லை. பிரம்மனை உணர்ந்த சிற்றறிவு படைத்தோரும் கோலோக பிருந்தாவனம் எனப்படும் கிருஷ்ணரது உன்னதமான லோகத்தை அடைய முடியாது. செயல்களை கிருஷ்ண உணர்வோடு செயலாற்றுவோர் மட்டுமே மாமஹாஸ்வத்திய பிரம்மன் என்று அழைக்கப்பட தகுதியுடையவர்கள். ஏனெனில் அவர்கள் கிருஷ்ண லோகத்தை அடைவதற்கான உண்மையான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அத்தகையோருக்கு கிருஷ்ணரை பற்றிய சந்தேகங்கள் ஏதும் கிடையாது என்பதால் அவர்களே உண்மையான பிரம்மன். தேங்க்யூ ப்ரோ. ஆஸ்மி படி லாஸ்ட் பேராகிராஃப்.
Those who are engaged in worshipping the form or archa of the Lord, or who are engaged in the meditation of the Lord simply for liberation from material bondage, also know by the grace of Lord the purpose of Brahman, Atibhuta, etc., as explained by the Lord in the next chapter. So purpose of Brahman, Adibhuta, Adideva, Adibhuta. ஓகே மாதாஜி, நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். படிச்சுட்டு நாங்கள் பத்து வருஷம் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம் மாதாஜி. நான் திருப்பி வைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. வணக்கம் மாதாஜி. வாஞ்சா கல்பத்தருபிச்சா கிருபா சிந்துப்பை ஏவசா பதிதானாம் பகவனேபியோ வைஷ்ணவேபியோ நம. ஆன்லைனில் இருக்கிற வைஷ்ணவர்களுக்கும் அங்க இதுல இருக்கவங்க எல்லா வைஷ்ணவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அத்தியாயம் பூரணத்தின் ஞானம். பகவான் அவருடைய பூரணமான ஞானத்தை அர்ஜுனனுக்கு சொல்கிறார். முதல் ஸ்லோகத்திலே சொல்றார், தச்சுருனோ, என்னை பற்றி தெரிந்து கொள், அதை என்னிடமிருந்து கேள் அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட சொல்றார். அவர் என்ன சொல்றாரு, என் சாதாரண அறிவுனா என்ன, தெய்வீக அறிவுனா என்ன அப்படின்னு நான் உனக்கு விளக்குறேன்னு சொல்றாரு. அப்ப சாதாரண அறிவுனா என்ன? ஜட இயற்கை உயிர்வாழியை பற்றிய அறிவுதான் சாதாரண அறிவு. தெய்வீக அறிவுனா என்ன? முதற் கடவுளை பற்றிய ஞானத்தை அறிவதுதான் தெய்வீக அறிவு. ஜட இயற்கை ஆத்மா, இதனை கட்டுப்படுத்துபவர் பரமாத்மா. இந்த ஞானத்தை நீ புரிந்து கொள்வதன் மூலம் எதையும் புரிந்து கொள்ள அவசியம் இல்லைன்னு சொல்றார். பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகளை புரிந்து கொள்வதுதான் தெய்வீக அறிவு. அப்ப கூட சொல்றாரு, இத சகஸ்ரேஷு 1000 மனிதர்கள் ஒருவர்தான் இதை புரிஞ்சு கொள்வாங்க, அதுல யாரோ ஒருவர் தான் என்ன அடைவாங்கன்னு சொல்றாரு. இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் கூட என்னிடம் இருந்து பிரிந்த சக்திகள் தான் சொல்றார்கள். நம்ம இறை விஞ்ஞானம், இறைவனை பற்றி அவருடைய சக்திகளை அறிவது தான் ஞானம், தெய்வீக ஞானம். பகவானுடைய சக்திகளை பத்தி சொல்றாரு. அவரு அர்ஜுனன்ட்ட என்ன சொல்றாரு, என்னுடைய சக்திகளை கொஞ்சம் தான் உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல. அவர் என்ன சொல்றாரு, முதுமையில இருக்கவங்களும் மரணத்தினுடைய தருவாயில் இருக்கவங்களும் கூட அறிவுடையவர்கள் பக்தி தொண்டு செஞ்சாதான், பக்தி தொண்டு செய்வதன் மூலம்தான் என்கிட்ட என்ன அடைய முடியும்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, 4 வகையான நல்லோர்கள் மட்டும் அவங்ககிட்ட சரணடைகிறாங்க. அவங்க எல்லாம் யாரு? செல்வம் வேணும், துன்பத்துல இருக்கேன், எனக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ஞானத்தை தேடுறவங்க அவங்க கிட்ட சரணடைகிறாங்க. அவங்க கூட என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ஏதேனும் பலனை எதிர்பார்த்துதான் அவங்க கிட்ட சரணடைகிறாங்க. பிறப்பு இறப்பிலிருந்து விடுதலை படணும், முக்தி வேண்டும், வறுமையிலிருந்து விடுதலை வேணும் தான் சரணடைகிறாங்க. துருவன் என்ன பண்ணா, செல்வம் வேணும்னு சரணடைஞ்சான். கஜேந்திரன் என்ன பண்றாரு, நான் இப்ப துன்பத்துல இருந்தேன், அதனால நான் காப்பாத்துங்கன்னு சரணடைஞ்சாரு. சவுனகாதி முனிவர்கள் என்ன சொல்றாங்க, உங்களை பத்தி சொல்ற ஞானத்தை நான் கேட்கணும்ன்றாங்க. 4 குமாரர்கள் என்ன சொல்றாங்க, உங்களை பத்தி பூரணமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்களும் ஏதேனும் பலனை வேண்டிதான் பகவான்கிட்ட சரணடைகிறார்கள். பிறப்பு இருப்புல இருந்து விடுபடணும், விடுதலை வேணும், புக்தி வேணும், வறுமையிலிருந்து விடுதலை வேணும்னா பகவான்கிட்ட தான் சரணடைந்தோம். பகவான் சொல்றாரு, என்னை பற்றிய ஞானத்தில நிலை பெற்று என்னை பற்றி அறிந்தால்தான் என்கிட்ட சரணம் அடைய முடியும் சொல்றாரு. பகவான் யாரு? பகவான் பரிபூரணமானவர், ஆன்மீகமானவர். ஓம் பூர்ணம் மதோ பூர்ணம் இதம் பூர்ணஸ்ய பூர்ணம் வசிஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவ வசிஷ்யதே. பகவான் பூர்ணமானவர், ஆன்மீகமானவர். நம்முடைய உண்மையான நிலை என்ன? நம்ம பகவானுக்கு சேவை செய்யணும். அதன் மூலதான் அவர்கிட்ட நம்ம போக முடியும். நம்மளுடைய நிலை என்ன? ஜீவேரு சுரூபே கிருஷ்ணேரு நித்யதாசர். கிருஷ்ண உணர்வுல இருக்கும்போது நம்ம எந்த விதமான பௌதீக பிரார்த்தனைகளையும் அவர்கிட்ட செய்யக்கூடாது. பௌதீக எண்ணங்களில இருந்து விடுபடணும்னா நம்ம காமம், கோபம், பேராசை, லோபம் இதுல இருந்தா விடுபட்டு உன்னதமான பக்தி சேவை உங்களுக்கு செய்யணும்னு தான் பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். அர்ஜுனன் கூட என்ன பண்ணாரு, முதல்ல போர் புரிய மாட்டேன்னு சொன்னாரு.
ஆனா அவர்கிட்ட சரணடைஞ்சவங்க அவருடைய திருப்திக்காக போர் புரிஞ்சாரு. அனுமான் என்ன பண்ணாரு, சீதையை தேடி லங்கைக்கு போனாரு. ஆனா பகவான் வந்து ஏதாவது ஒரு எதிர்பார்த்தாரா? எதையும் எதிர்பார்க்கல. அதே மாதிரி சுதாமா பகவானை போய் தரிசிக்கணும்னு போனாரு. பகவான் அவர் எதையுமே கேட்கணும்னே போகல. பகவானா விரும்பிதான் அவருக்கு கொடுக்கிறாரு. அதனால நம்ம வந்து எந்த நிலையில இருந்தாலும் பகவான்கிட்ட தான் சரணடைந்தணும். இந்த பிறப்பு இறப்பு நோய் எல்லாம் இதெல்லாம் நம்ம பௌதிகமான உடலை தான் பாதிக்கின்ற, நம்ம ஆத்மாவை என்னைக்குமே பாதிக்கிறது கிடையாது. 4 விதமான பக்தர்கள் கூட பகவான்கிட்ட சரணடைஞ்சாலும் அவங்க ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் ஜட லாபத்திற்கும் எவ்விதமான தொடர்பு இல்லை என்பதை புரிஞ்சுக்கிட்டுதான் அவங்களும் தூய பக்தர்கள் ஆனாங்க. பகவான், பக்தன், பக்தி தொண்டு என்ற நிலையை நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாது. தேவர்களின் வழிபாடு பகவத்கீதையில பரிந்துரைக்கவே படவில்லை. அவர்கள் மரியாதைக்குரியவர்கள், அவர்கள் வழிபாட்டுக்கு உரியவர்கள் இல்லை. ஆனால் பிரம்மன் என்பது பகவானுடைய ஒளி வடிவம் தானே ஒழிய, சிற்றறிவு படைத்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா பிரம்மனை அடையதான் முயற்சி செய்கிறார்கள். அருவவாதிகளும் அவருடைய ஒளியில தான் கலக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனால் ஞானிகள் யோகிகள்லாம் என்ன பண்றாங்க, அதுக்கு மேல போய் பரமாத்மாவை அடையணும்னு நினைக்கிறாங்க. ஆனால பாமாசிரித்திய அவர்கள் வந்து பக்தர்கள் என்ன பண்றாங்க, கிருஷ்ணலோகத்தை அடைய மட்டுமே தான் முயற்சி செய்கிறார்கள். அவங்க கோரோக விருந்தாவனத்தை அடைய மட்டுமே முயற்சி செய்யறாங்க. ஆனா சிற்றறிவு படைத்தவர்கள் வந்து பகவானுடைய ஒளியில இருக்கிறதுனால அவங்க மீண்டும் இந்த பௌதிக உலகத்தில் தான் வர வேண்டுமே ஒழிய அவங்க வந்து பூலோக விருந்தாவனத்தை அடைய முடியாது. கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுபவர்கள் மட்டுமே கிருஷ்ணலோகத்துல அடைய முடியும். நம்ம எந்த காரியம் வேணாலும் செய்யலாம், அது வந்து பகவானுக்கு தெரியாம, அவருடைய அனுமதி இல்லாம, அவருடைய விருப்பம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. பகவானுடைய விக்கிரகத்தை எப்படி வழிபட வேண்டும்னா, அவருடைய தாமரை பாதங்களிலிருந்து படிப்படியா அவருடைய இடுப்பு, அதுக்கப்புறம் மார்பு, அதுக்கப்புறம் தான் அவருடைய முகத்தை பார்த்து நம்ம வழிபட வேண்டும். அப்படி வழிபடும் போது கூட நம்ம பௌதிக விருப்பத்தை எதுவுமே நம்ம கேட்க கூடாது. எனக்கு தொடர்ந்து உங்களுக்கு பக்தி சேவை செய்ய வேணும் அப்படின்னு தான் நம்ம அவர்கிட்ட வழிபடணும். எல்லா யோக முறைகளையும் பத்தி கூட சொல்லியிருக்காங்க. கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் முறைகள் கூட பகவானை படிப்படியா அறியக்கூடிய படிக்கட்டுகள் தான். அந்த முறையில இந்த ஜீவாத்மாக்களை நாம் இந்த கலியுகத்துல அடையிறது ரொம்ப கஷ்டம். அந்த முறையிலும் கூட பகவானுடைய கருணையினால் அவருடைய திவ்யமான செயல்களை எல்லாம் அறிஞ்சு கொண்டோம்னா நம்ம இந்த பௌதிக உலகத்துல இருக்கும் போதே பகவானை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போக முடியும். இந்த அவருடைய திவ்யமான செயல்களையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த எல்லா யோக முறைகளுமே இந்த பௌதிக தோற்றம் தான். இதை எல்லாமே ஆள்பவர், கட்டுப்படுத்தவர் பகவான் மட்டும்தான் என்பதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் மரண நேரத்துல கூட பகவானை உணர முடியும், நினைக்க முடியும். எல்லாவற்றுக்கும் சர்வ காரணங்களுக்கும் காரணம் பகவான் தான். அவருக்கு சேவை செய்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆன்மீக லோகத்துக்கு போக முடியும். நமக்கு என்ன விருப்பம் இருந்தாலும் கூட அவர் அதை தானே நிறைவேற்றி விடுவார். நாம் எதையும் அவர்கிட்ட இருந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம தூய பக்தி தொண்டு நன்றாக செஞ்சு நம்ம நாம கவனம் சென்று கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றினாலே போதும். நம்மெல்லாம் ஆரம்ப நிலை சாதாரண பக்தர்களாக இருக்கலாம். கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும். நம்ம பக்தி சேவையை வளர்த்து கொள்ளணும். இதையெல்லாம் எப்படி வளர்த்துக்கிறது? ஒரு உதாரணம், மாம்பழம் இயற்கையாக பழுத்தால் தான் சுவை. மாம்பழத்தை செயற்கையாக பழுக்க வைத்தால் அது சுவை இருக்காது. அது போல பக்தியையும் நம்ம ஒரு உண்மையான ஆன்மீக குருவை அடைந்து பயிற்சி செய்து நாம ஜபம் செய்து பக்தியை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நாம ஜபத்தின் மீதும் பகவானின் மீது ருசி சுவை கிடைக்கும். நம்மளுடைய உடல், மனம், புத்தி ஆகியவற்றை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தினாலே போதும், நம்மளும் உண்மையான பக்தன் ஆகிவிடலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்க மாதாஜி. அதனால் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, மூப்பு, வியாதி, மரணம் ஒதுக்கி வச்சுட்டாங்க.
ஓகே, இதெல்லாம் நமக்கு வேணாம்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஓகே, மற்ற சின்ன சின்ன வியாதிக்கு கோல்டு, ஃபீவர் இந்த மாதிரிக்கெலாம் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த கோவிட் வந்து இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு வியாதி. எல்லா வியாதிக்கும் எல்லாம் கண்டுபிடிக்குமா? சில வியாதிக்கெல்லாம் அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அதனால் இது அவங்களால சால்வ் பண்ண முடியாது. பிறப்பு, இறப்பு, மூப்பு வியாதி. ஓகே, அது மீறி ஒருத்தர் வந்து இதுதான் உண்மையான ப்ராப்ளம் சொல்லிட்டு பக்தி சேவையில் ஈடுபட்டாதான் அவருக்கு இந்த உண்மையான ப்ராப்ளத்திலேருந்து விடுதலை கிடைக்கும், இல்லை விடுதலை கிடைக்காது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ்.